பேசுறது? அதனால அந்த வரவேற்பை யார் கொடுக்க போறா? நாளைக்கு காலையில பாஸோட பொண்ணுக்கு கல்யாணம். ஒரு நாள் அந்த வரவேற்பை யார் ரெடி பண்ண முடியும்? ஆஹா, பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே. என்ன ஆச்சுங்க? நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அட நீங்க வேற, நாளைக்கு காலையில என் பாச பொண்ணுக்கு கல்யாணம். அதுல நான் தான் வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. இது நல்ல விஷயம் தானே? அட நீ வேற ரொம்ப ஈஸியா சொல்லிடுவேன். நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில வரவேற்பு கொடுத்ததே இல்ல. அதுவும் இல்லாம அங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க நல்லா தான் பண்ணுவீங்க. சின்னதா ஒரு ஸ்பீச் கொடுக்கவே இந்த அரட்டை அலட்டுறீங்க. உங்களுக்கு என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஈஸியான காரியம். என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம். பட்டோரி ப்ளீஸ் இந்த விஷயத்துல நீதான் ஹெல்ப் பண்ண அவருக்கு புரிய வை. நான் என்ன சொல்றது? ஸ்பீச் கொடுக்கறது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. ஆனா நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா உங்களால நிச்சயம் முடியும்பா. இவ ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கா. நான் போய் பிராக்டிஸ் பண்றேன். பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. இது வரைக்கும் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப மேரேஜ் ரிசப்ஷன்ல இப்படி இல்லாம பேசுவாங்க. அப்படியா? இப்போ மாத்தி பேசுற பாரு. இதாவது நான் அறிவிப்பது என்னவென்றால், நமது கட்சியில் சாரி இந்த கல்யாண மேடையில் நான் வந்து சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி பேசுனீங்கன்னா கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாம் தூங்கிடுவாங்க. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அழகா பேசுங்கப்பா, அதான் நல்லா இருக்கும். புரியுது, நீ என்ன சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. சரி, எப்படி ஆரம்பிக்கிறது? ஏதாவது ஐடியா கொடுங்களேன். வேர்த்து ஊத்துது, வாயில ரொம்ப குளருது. தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி குடுங்கல. இந்தாங்க. பொதுமக்களே, ஏதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன்பா இப்படி சொதப்புறீங்க? ஆனா இவருக்கு இதை யார் புரிய வைக்கிறது? இன்னொரு வாட்டி சொல்லணுமா? சரி சொல்றேன். நம்ம பாஸோட பொண்ணுக்கு கல்யாணம். அந்த பொண்ணும் பையனும் ரொம்ப நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும். அதுக்கப்புறம் இன்னும் வேற ஏதோ ஒண்ணு கேள்வி வச்சிருந்தேன். 100 ஆண்டு, 1000 ஆண்டு, 1000 ஆண்டு. இதை எழுதி மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. என்ன பண்றது? அங்க போய் ஏதோ உணர போறேன். இன்னைக்கு தானே கல்யாணம். கல்யாணம் அன்னைக்கு நான் அங்க ஏதோ போய் உணர போறேன். ஆனா எங்க போற நீ? என்னங்கப்பா டேப் ரெக்கார்டர். உங்களோட ஸ்பீச்ச இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த முறை பேசும்போது மறக்காம இருக்கும். ஸ்பீச் நல்லபடியா முடிஞ்சு எல்லாரும் பாராட்டுவாங்க. வாவ், ரொம்ப நல்ல ஐடியா. உன்னைய பையன் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வெரி குட் கெனிச்சி, வெரி குட். இனிமே எனக்கு பயமே இல்ல. சரி கெனிச்சி, நாம இங்க இருந்து கிளம்பலாமா? ரெடிப்பா, நாம கிளம்பலாம். போலாம். பெஸ்ட் ஆஃப் லக். வரும், நான் சொல்றத கவனமா கேளு. இந்த டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு போய் அப்பாவோட சேர் கீழே உட்காந்துக்கோ. அப்பா ஸ்பீச் ஆரம்பிச்ச உடனே இந்த ஆன் பட்டனை பிரஸ் பண்ணு. இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா நீ இதை சூப்பரா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிசிமாரோ எங்க? வரவேற்பு உரை பேச வராரு நம்ம மிட்சுபா. வாங்க சார். கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இங்க நாம எல்லாரும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். அது வந்து என்னன்னா, நம்ம எம்டியோட பொண்ணு சிந்துவோட கல்யாணம் தான் அது. அது வந்து என்னன்னா, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து சிசிமாரு என் வாழ்க்கை வாங்கதப்பா. உள்ள ஒரு மத வெளியே வந்து வழக்கம் போல சிசிமாரு பிளான சொதப்பிட்டான். நீ ஒண்ணும் கவலைப்படாத கேளுச்சி. நிச்சயமா நான் போய் ஏதாவது பண்ண ட்ரை பண்றேன். பேச ஆரம்பிங்கப்பா. யார் அது?
அது வந்து நீங்க இவ்வளவு நேரமா சிரிச்சு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிருந்தீங்க. நான் எதுக்காக இதை பண்ணேன்னா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்கு வந்திருக்கிற நீங்களும் அவங்கள நல்லபடியா இருக்கணும் வாழ்த்துறோம். நம்ம ஹட்டோரி அடிச்சுக்க ஆளே கிடையாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சமாளிக்கிறான்ப்பா. வெரி குட். ரொம்ப நல்ல வரவேற்புரை கொடுத்தீங்க மிஸ்டர் மிட்சுபா. ஆரம்பத்துல நீங்க பண்ண காமெடி உண்மையிலேயே ரசிக்கும்படியாவே இருந்தது. அது வந்து இன்னைக்கு சிசிமாரு பண்ணதை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். இல்ல இல்ல இது உனக்கு இல்ல உனக்கு இல்ல. இந்த மீனை நான் அட்டோரிக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணீங்க? நான் என் கடமையை தான் செஞ்சேன். அதுக்கு போய் இதெல்லாம் எதுக்கு? இருக்கட்டும் அட்டோரி, நீ மட்டும் அந்த சரியான நேரத்துல வரலன்னா அவ இருந்தவங்க எல்லாரும் என்ன ஒரு ஜோக்கர் மாதிரி பார்த்திருப்பாங்க. என்ன இது சின்ன கழுத மாதிரி? சீக்கிரம் முடிக்கிறீங்க. நம்ம ஆளுங்க ஏதாவது சொதப்பினாங்கன்னா அதை சரி பண்றதுக்கு நம்மளால அந்த உதவியை நம்ம நிச்சயமா செய்யணும். புரிஞ்சுதா?